சாது மிரண்டால் காடு கொள்ளாது, சீண்டி பார்க்காதீங்க இந்துக்கள் அப்படின்னு பவன் கல்யாண் பேசுறாரு. நாம ஒன்றும் சீண்டவே இல்லையே. நீ சாதி வேஷத்தில் இருக்கிற இது போக்கிறீங்கிறது தெரியும். உனக்கு இந்து மதங்கிற பேரே வெள்ளக்காரன் வச்சதுக்கு அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத ஒரு ஞான சூழ்நிலை ஏதோ ஒரு சினிமாக்காரங்கிற முறையில் நீ அரசியலுக்கு வந்துட்டு உங்கள் பேச்சுக்கெல்லாம் பதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதுரை பூராவத்துலேயும் முருகனை பற்றி பாராட்டி இது பண்ணுறாங்க. வானதி சீனிவாசன் ஏதாவது இதெல்லாம் காவடி எடுத்தாங்களா, எதாவது பண்ணாங்களா? எச் ராஜா அதை காவடி எடுத்தாரா? ஒரு வகையில் பார்த்தாக்கா எச் ராஜாவுக்கெல்லாம் மகத்தான் நாட்டி, எஜங்காரங்களுக்கெல்லாம் மகத்தான் நாட்டி. இந்த தெய்வானைங்கிற ஒரு மேல்ஜாதிக்கார பெண்ணு கல்யாணம் பண்ணிட்ட திருப்பரங்குன்றத்தில் ஏன் நீ மாநாட்டை நடத்துகிற? ஆக நீ மேல்ஜாதிக்காரருக்காக நான் முருகனையே மேல்ஜாதிக்காரனாக பார்க்குறேன். எல்லாத்துக்கு காரணமே பிராமணர்கள் தான். அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லை, இன்னைக்கு அதிமுக அந்த மாநாட்டில் போய் பங்கேற்குது. நாளைக்கு அமலாக்கத்துறை வர அது வீட்டுக்கு இல்லை, மதசார்பற்ற கட்சி இல்லையா? அதெல்லாம் பேசக்கூடாது. நாளைக்கு நான் போகலன்னு என் கதி என்ன அவர். ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். இப்போ முருகன் மாநாடு தொடர்ந்து ஒரு மாத காலமாக பேசிகிட்டே இருந்தாங்க. நேற்று நடந்து முடிந்திருக்கு. அந்த முருகன் மாநாடு நடத்திய பிறகு இது தமிழக அரசியல் வரலாற்றை இல்லை 2026 தேர்தலுக்கான விஷயத்தை வந்து இந்த மாநாட்டுக்கு முன்னும் பின்னுமா பார்க்கலாம். இதன் பிறகு ஒரு எழுச்சி ஏற்பட போகுது, இந்துக்கள் எழுச்சி ஏற்பட்டிருக்கு, இந்த எழுச்சி அப்படி தக்க வச்சுக்கோங்க, 2026 வரைக்கும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? ஏன்னா அவங்க கிட்ட ஏற்பட்ட மனமாற்றத்தை நான் முதல்ல ரசிக்கிறேன். ராமனுக்கு கோயில் கட்டினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ராமனுக்கு கோயில் கட்டி பெருசாக அப்படியே உலகமே வந்து அங்கே நின்றுதுங்கலாம் இது பண்ணாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ரயில் விட்டாங்க, பிளேன் விட்டாங்க, எல்லாம் விட்டாங்க. ரயில்லையும் யாரும் போல், பிளேன்லேயும் யாரும் போல், பஸ்ஸில் யாரும் போல், எல்லாத்தையும் மூடிவிட்டாங்க கம்ப்ளீட்டாக காலி. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. ஏல்முருகன் வந்து வேல் யாத்திரைனார் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. நான் போய் கேட்டேன், எப்பா உனக்கு கடவுள் ராம, நீ என்னத்துக்கு வேல் யாத்திரை நடத்துகிற அப்படின்னு. வில் யாத்திரை நடத்தணும். வில் யாத்திரை நடத்தினா எவன் வருவான்? வேற வழி இல்லை. திராவிட கடவுள் வேதங்களில் சொல்லப்படாத முருகன், முருகனை சொன்னா தான் இங்கே வேலைக்கு ஆகும். ஆக இங்கே வந்தீங்கன்னா திராவிட இதை வந்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்கள் சனாதனத்தை இங்கே கொண்டு வர முடியாதுங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் முருகன் வழிபாட்டுக்கு மாறிவிட்டோம்ன்றதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நடந்த மாநாடு தான் அது. அது வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி தான். முருகனுக்கு ராமனுக்கு வாழை பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அனுமார் கூட்டம் இன்றைக்கி முருகனுக்கு வந்து நிற்கிது. மகிழ்ச்சி தான். நல்ல திராவிட இயக்கத்துக்கு எடுத்த வெற்றி. இன்னொரு கோணத்தில் வந்து அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யுக்தியை கையாளுவாங்க பாஜக. இப்போ ஒடிசாவுக்கு போனால் ஜெய் ஜெகநாதன்னு மோடி சொன்னார். உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தால் ராமர்னு சொல்கிறாரு. இப்போ தமிழகத்துக்கு வந்தால் முருகர்னு சொல்கிறாரு. கேரளாத்துக்கு போனால் ஐயப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யுக்தியை கையாண்டு ஆட்சியை பிடிப்பது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதுவே அவங்கள காட்டி கொடுக்குறது இல்லை. அவங்களுக்குன்னு சுயமாக ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. நம்பினா நீங்கள் காலி, அவ்வளோதான். அதுவும் அதில் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே பதில் அடங்கி போச்சு இல்லை. போகிற இடத்துல யார் அதிகமாக இருக்காங்களோ அவன் ஜெயிச்ச கட்சி நம்ம கட்சி கூட்டம். அது போகிற ஊரில் அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அரேபியாவுக்கு போனாக்கா அல்லாஹ் அக்பர் பாருங்க. அவனுங்களுக்கு ஏது வந்தேரிகள் தானே, ஆரிய வந்தேரிகள். அவங்களுக்கு சொந்த ஊர்னு ஒன்று கிடையாது. எந்த ஊருக்கு போகிறாலும் அந்த ஊரில் இருக்கிற சாமியை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு தன்னுடைய இதெல்லாம் உள்ள நுழைக்க பார்ப்பானுங்க. இதெல்லாம் நமக்கு வந்திருக்கிறது திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த மகத்தான வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். முருகனை எடுத்து கும்பிடுறாங்க, முருகனை வழிபடுறாங்க. வேறு வழி இல்லை. மதுரை பூராவத்துலேயும் முருகனை பற்றி பாராட்டி இது பண்ணுறாங்க. வானதி சீனிவாசன் ஏதாவது இதெல்லாம் காவடி எடுத்தாங்களா, எதாவது பண்ணாங்களா? எச் ராஜா அதை காவடி எடுத்தாரா? ஒரு வகையில் பார்த்தாக்கா எச் ராஜாவுக்கெல்லாம் மகத்தான் நாட்டி, அஜங்காரங்களுக்கெல்லாம் மகத்தான் நாட்டி. இல்லை, ஒரு வகையில் இந்து எழுச்சி, இந்துக்களுடைய ஒற்றுமை, முருகனை வைத்து இந்துக்கள் எழுச்சியை, இந்துக்கள் ஒற்றுமையை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களா? அது நடக்காது நினைக்கிறீங்களா? இந்துன்னு வரும்போது முருகன் கிடையாதுங்க. ரெண்டாவது, இந்துங்கிற பேர் வேதங்களில் இருக்கா? வெள்ளக்காரன் வந்து இந்தியாவில் இருக்கிற மதம் சொல்லி வெள்ளக்காரன் வச்ச பேர், கிறிஸ்தவம் வச்ச பேர். அப்புறம் இந்துக்கள் ஒன்றா இருக்கணும்னு சொன்னாக்க கிறிஸ்தவ வச்ச பேரை முதல்ல எடு. உன் பேரை வை, பிராமண மதங்கிற பேரை வை. பிரம்மனுக்கு கோயிலை கட்டு, அப்புறம் தானே இந்து ஆக முடியும். அதை பிராமணன் ஆக முடியும். இப்போ நான்லாம் இருக்கிறேங்க, என்னெல்லாம் வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவன்னு போட்டிருக்காங்க. எப்படி நான் இந்து மதம்? என்னுடைய சாமி அங்காள பரமேஸ்வரி.
என் தாய் வழி சாமி வந்து கருப்பண்ணசாமி. கோலவிளியம்மன் சேலத்தில் மாரியம்மன் பண்டிகை மிகப்பெரிய திருவிழா. சேலம் மாரியம்மன் பண்டிகை அவ்வளோ பெரிய கோலாகலமான திருவிழா. இன்னும் சொல்லப்போனால் தென்னாட்டில் தமிழ்நாட்டில் வந்து மாரியம்மன் திருவிழாங்கிறது அவ்வளோ பெரிய விழா. எல்லா ஊர்லேயும் அளவு குத்திக்கிட்டு புலி வேஷம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட்டு ஒரு வாரம் ஆடி மாதம் அலண்டு போகும் மாரியம்மன் திருவிழா. அது மாதிரி ஒரு விழா இருக்குதா இவனுங்க ராமனுக்கு இங்கே இருக்குதா? ராமனுக்கு முதல்ல கோயிலை காட்ட சொல்லுங்க. ஆஞ்சநேயர் சந்நிதியில் ராமன் தளபதி பொண்டாட்டி பக்கத்தில் பக்கத்துலேயே தம்பி நிற்பான், லட்சுமணன் நின்றுக்கிட்டு இருப்பான். எப்போ அவன் தனியாகவே இருக்க மாட்டான். ராமனோட சீதை இருக்கவே முடியாது, லட்சுமணன் கூட நின்றுக்கிட்டே இருப்பான். என்னன்னு புரியல இதுக்கெல்லாம். அந்த ராமருக்குன்னு ஒரு கோயிலை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அதில் உன்னுடைய வெற்றிக்கு அடையாளமாக இருக்கும். இல்லை, இப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? இப்போ இந்து மதத்தை இப்படி கேள்வி கேட்குறீங்க, ஆனால் மாற்று மதங்களை பற்றி அரபியிலேருந்து வந்த மதங்களை பற்றி நீங்கள் பேச முடியுமா? பேசியிருக்கீங்களா? ஏன் இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்துறீங்க? நாங்கள் செக்குலராக இருக்கிறன்றனால எங்களை இப்படி இழிவுபடுத்துறீங்களா அப்படின்னு மாநாட்டிலே கேட்குறாங்க. எங்கேருந்து வந்த மதம்? நாங்கள் அரபு நாட்டிலேருந்து வந்த மதங்கள் எல்லாம் பற்றி கேள்வி கேட்குறீங்களா? அவ்வளோதான். அது நம்ம நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மதம். ஏன்னா என்ன நீ வந்து இந்துன்னு சொல்கிறதுனால தான் இங்கே கேட்குறேன். நீ என்ன இந்துன்னு சொல்லணும்னு உன்னை பற்றி நான் ஏன் பேச போகிறேன்? நீ என்னை வந்து சூத்திரன்னு சொல்கிற, இல்லை இந்துன்னு சொல்லிட்டு என்ன சூத்திரன்னு சொல்லி அவ்வளோ வேணாங்க. அந்த மாநாட்டில் எல்லாத்துக்கும் சமமாக இடம் கொடுத்தாங்களா? பாப்பானுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, சத்திரனுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, வைச்சனுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, சூத்திரன்லாம் ஓரமெல்லாம் உட்கார வச்சுருப்பீங்க. அதனால தான் நான் திட்டுறேன். சர்ச்சுக்கு போகிறேன், மேரி சிலை இருக்குது, மெழுகுவத்தி மேரி காலடியில் வச்சு கும்பிட்டு வர்றேன். என்னை யாரும் தடுக்கிறது இல்லை. மேரி சிலைக்கிட்டே போய் நிற்கலாம். நான் தர்காவுக்கு, நாகூர் தர்காவுக்கு போகிறேன், அந்த இதில் போய் அந்த நின்று ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டு வர்றேன். என்னை யாரும் தடுக்கிறது இல்லை. பரிசாந்தி கோயிலுக்கு போக முடியுமா? நான் எல்லாரும் போகிறாங்களே. நிறுத்திடுவேன், அந்த இடத்துலயே நிறுத்தி. எந்த இளையராஜா என்னென்னவோ ஆடி பார்த்தாருங்க. இதுக்கு மேலே நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. தெரியுமில்ல, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் தான் என்னென்னவோ வேஷம் போட்டு பார்த்தாரு. நடக்கலையே. அவர் போல அவர் இன்னைக்கு வரல தன்னை இந்துவா ஒரு பிராமணனா காட்டிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். அவரை பட்டியலினத்தை சேர்ந்தவரை தான் அவர் வச்சிருக்கிறார். சாது மிரண்டால் காடு கொள்ளாது, சீண்டி பார்க்காதீங்க இந்துக்கள் அப்படின்னு பவன் கல்யாண் பேசுறாரு. நாம ஒன்றும் சீண்டவே இல்லையே. நீ சாதி வேஷத்தில் இருக்கிற இது போக்கிறீங்கிறது தெரியும். அதனால தான் உன்னை வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பவன் கல்யாணுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்ன தெரியும் அரசியல்? இல்லை, அண்ணாமலை ஒரு பக்கம் இஸ்ரேல எடுத்துக்காட்டா சொல்றாரு. இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கு, அங்க ஜூஸ் இருக்காங்க, அவங்க வந்து சிறுபான்மை, ஒரு உலக அளவில் பார்க்கும்போது அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் அவர்கள் இந்த நாட்டை ஆள்றாங்க, இந்த 4 நாட்டை எதிர்த்து போர் புரியுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வலிமை மிக்க ஒரு ஆட்களை நம்ம வளரணும், இந்துக்கள் அப்படி வளரணும் அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு. அதான் பிராமணர்களை வரணுங்கிறாரா? அவங்க 0.25 உலக பாப்புலேஷனில் 0.25% தான் யூதர்கள். இந்தியாவில் 3% தான் பிராமணர்கள். அந்த ஆட்சியை கொண்டு வர்றேங்கிறாரா? இப்போ ட்ரை பண்ணிட்டோம். அண்ணாமலை மேலே எனக்கு ஒரு இது உண்டு. அவர் இப்படியும் பேசுவார், அப்படி அவரோட செயல்பாடுகள் வேறையாக இருக்கும். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தானுங்களே பாரதிய ஜனதா பார்ட்டி, நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் பிராமண ஜனதா பார்ட்டி. அந்த பிராமணர்களை ஒழிச்சு கட்டிவிட்டு எச்ராஜா போன்ற கூட்டத்தையே சிவசங்கர் போன்றவர்களாம் அடிச்சு, இந்த ஒய்ஜி மகேந்திரன் அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. அத்தனையும் அடித்து வெளியே தோர்த்தி விட்டு நான் பிராமின் பார்ட்டியாக மாற்றினார்ல. அதுக்கு அவருக்கு திராவிட ஜனதா பார்ட்டியாக தான் நான் மாற்றினார். அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அவரை எங்காலாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் அவரே சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு உலக அளவில், இந்துக்களின் எண்ணிக்கை குறையுது, கம்பேரிட்டிவா நம்ம குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாருல. ஏன் குறையுது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒரிஜினல் அதில் இருந்தாங்களா? அவங்க உண்மையை சொல்ல போனால் கிறிஸ்தவ மதம் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துருச்சுங்க. சமணம் தான் இங்கே இருந்தது. சென்ட் தாமஸ் கிபி 70 60 என்னமோ வந்துட்டாருங்க. பரங்கிமலையில் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கிட்டார்.
மகேந்திர பல்லவன் இதில் வந்து இது இருக்குது, அது கிறிஸ்தவ மதம் வந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. நீ பின்னாடி வந்த 7ஆம் நூற்றாண்டுல தான் வர்ற நீ. மகேந்திர பல்லவன் வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறினப்புறம் தான் உன்னுடைய மதமே இங்க வருது. வந்த உடனே இங்க இருந்த சமணர்களை எல்லாம் அழிச்சு கொல்ற நீ. 8000 சமணர்களை கழுவுலைத்து கொல்ற நீ. அப்படித்தான் நீ உள்ள வர்ற. குறள் புத்தகத்தை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி பாட்டு எழுதுற இவா அந்த ஆண்டாள். தீக்குறளை சென்று ஓதோம்ங்கிறார். குறளுங்கிறது ஒரு கெட்ட புஸ்தகம், அதை படிக்காதீங்கடா அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு வள்ளுவரை ஒழிச்சு கட்டத்துக்கு முயற்சி எடுத்தீங்க. இதெல்லாம் பண்ணி தான் நீங்க வந்தீங்க. வந்தேரி மதம் அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல கிறிஸ்துவ மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தில் நான் வர்றேங்க. இங்க மாறினவன் பூரா நம்ம ஆளுங்க. ஏன் மாறுனா? நீ என்ன வந்து சூத்திரன்ப பவன் கல்யாணுக்கு சொல்லுங்க, நீ ஒரு சூத்திரன், அதை ஏத்துக்கிறேன்னா ஏத்துக்கிட்டு போ. சூத்திரன்னா என்னங்கிறது விளக்கத்தை கேட்டு பாரு, உனக்கு தெரியும். உங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்ற இது விஷயம். அது ஓகே, உங்க அம்மா தப்பானவன்னு நீ அக்செப்ட் பண்றேன்னா நீ ஏத்துக்கிட்டு போ. நாங்க ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சோரணை எல்லாம் இருக்கு. இல்ல எல்லாருமே உள்ளார்ந்து அந்த நோக்கத்தை பார்த்துட்டு தான் ஒரு மதத்துக்குள்ள இருக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏங்க இந்த யாராவது கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு வந்தானா சொல்லுங்க பார்க்க. அப்படி மாறக்கூடாதுன்றாங்க. ஏன் மாறினா? ஊர் ஊரா மாறினாங்க. மலப்புரம்னு ஒரு டிஸ்ட்ரிக்டே மாறிச்சுங்க அப்படியே கேரளாவில். ஏன் மாறினா? ஏன் மாறினா? திருநெல்வேலியில் ஒரு இதே வந்து முழுக்க முழுக்க காயல்பட்டினம் போல பல பல ஊர்கள்லாம் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள். ஏன் மாறினா? எவனாவது இங்கே திரும்பி வந்தானா? அவ்வளோ என்னங்க கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு முஸ்லீமை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னாக்கா பொண்ணும் ஆணும் அவன் முஸ்லீமாக மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்க யாரும் இந்த பக்கம் வர்றதில்ல. சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கிறிஸ்தவன்னு வச்சுக்கங்க, நான் எனக்கு அப்படியே உருக்கிட்டேன். அண்ணாமலை பேச்சை கேட்டு நான் அப்படியே மனம் மாறிட்டேன். ஆஹா, என்னுடைய தாய் மதம் பிராமண மதத்துக்கு நான் போகிறேன், வந்துட்டேன். எந்த ஜாதியில் சேர்த்துவீங்க? என்ன பிராமணன் நான் ஏற்றுக்குவீங்களா? கபாலி கோயில் அர்ச்சக வேலை கொடுப்பீங்களா? கபாலி கோயில் கொடுங்க, அது ஒரு கொஞ்சம் நான் பிராமணன் கோயில். பார்த்தசாரதி கோயிலில் கொடுப்பீங்களா? எனக்கு திருப்பதி கோயில் அர்ச்சகராக கொடுப்பீங்களா? ஸ்ரீரங்கத்தில் கொடுப்பீங்களா? வர்றேன், என்னுடைய பழைய மதத்துக்கே வர்றேன். நீ சொல்கிற என்ன அந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்கிறேன், வர்றேன். எந்த ஜாதியில் சேர்த்துறதா இருக்கு சொல்லு, வந்துடுறேன், ரெடி. அண்ணாமலை தலைமையில் நாங்கள் வருகிறோம், பிராமண மதத்துக்கு வருகிறோம். எந்த ஜாதியில் சேர்த்துறதா இருக்கு? நீ எந்த ஜாதியில் இருக்கன்னு தெரிஞ்சுக்கோ. நீ ஒரு சூத்திரன், உங்கள் அம்மா தப்பானவ சூத்திரன்னாக்கா அதை நீ ஏற்றுக்கிட்ட, அது நீ ஏற்றுக்கிட்டு போகலாம். உனக்கு அதுக்கு அந்த இது புத்தி இருக்குதுன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இன்னொரு பக்கம் இங்கே ஆளும் அரசு அல்லது நாங்கள் வந்து எந்த நிறத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை, ஆனால் கருப்பை வைத்து கொண்டு இங்கே இந்து மதத்துக்கு எதிராக ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னு பவன் கல்யாண் பேசுறாரு. ஆமாம், இந்து மதத்துக்கு அது இந்து மதம் இல்லை, பிராமண மதத்துக்கு எது? இந்து மதம்னு சொல்லினாவே நீ கிறிஸ்தவம் வச்ச பேர் அது. அது எப்படி நீ ஏற்றுக்கிற? உனக்கு அதே தெரியாது, பேசுகிற. பவன் கல்யாணுங்கிற அது பவன்னாக்கா அனுமார் பேர் அது ஒன்று இருக்குது, அது வேற விஷயம். உனக்கு இந்து மதங்கிற பேரே வெள்ளக்காரன் வச்சதுங்கிறது அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத ஒரு ஞான சூன்யம். ஏதோ ஒரு சினிமாக்காரங்கிற முறையில் நீ அரசியலுக்கு வந்திருக்க, உன் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் பேசாத. உன்னுடைய ஊரில் தான் திராவிடியன் யூனிவர்சிட்டி இருக்குது, அதுவே அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. என்டி ராமராவ் ஆரம்பிச்சார், அதுவே அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு ஞான சூன்யம் ஏதோ வந்து பதவியில் அதுதான் அந்த காலத்திலே பராசக்தியில் பாட்டு இருக்குது. சில முட்டா பயிரையெல்லாம் தாண்ட வைக்கவனே காசு முதலாளி ஆக்குதா தாண்ட வைப்பாங்க அப்படி. இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அளவுக்கு நம்ம இருக்கு. என்ன பெரிய அரசியல் ஞானமும் ஒரு இது வந்து இந்த ஆளு அரசியல் வந்துட்டான், உருட்டு போன விட்டத்தில் தான் அவனை கதையா எலெக்ஷனில் ஜெயிச்சு பதவி வந்து உட்காந்ததுனால இவன் சொல்றதெல்லாம் கேட்கறதா? இல்லை, ஒரு முருகன் மாநாடு அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய பாஜக நினைக்குது. அந்த விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை ஒரு அரசியல் மையப்படுத்தி அதை தேர்தல் அறுவடைக்கு கொண்டு போக முடியாதா? முடியுமே, 71 பண்ணாங்களே. 71 தேர்தலுக்கு முன்னாடி திராவிட கழக மாநாடு சேலத்தில் நடந்தது. எம்ஆர் ராதா வந்து அந்த அலங்கார வண்டியில் வர்றாரு. அவர் குதிரையில் அந்த ஊர்வலத்தை கட்டுப்படுத்திட்டு போவார். அந்த வண்டியில் வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணன்
உட்காந்துருக்காங்க. ராமர் இப்படி நின்றுக்கிட்டு இருப்பார். ஒரு கையில் சுறாபானம், இன்னொரு கையில் மாட்டுக்கறின்னு எழுதியிருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். லக்ஷ்மணன் வந்து சீதை மடியில் படுத்துக்கிட்டு 2 பேரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஊர்வலம் வந்து அதை அப்படியே எடுத்து போட்டு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கில் அன்றைக்கி மிகப்பெரிய அகில இந்திய பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அட்டைப்பட கட்டுரையாக போட்டு தனி இஷ்யூவாக போட்டாங்க. இந்து மதத்துக்கு விரோதமானது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி 71 எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை போட்டு ஆன்டி இந்து பிரபகாண்டா தான் பண்ணாங்க. ராஜாஜி காமராஜர் ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க. அந்த தேர்தலில் தான் 234 இடங்களில் 184 இடங்களில் திமுக தனியாக வெற்றி பெற்றார். இவ்வளவும் சொல்லி சமீபத்திய உதாரணம் எடுத்தீங்கன்னா, ஒரு விக்கிரவாண்டி தேர்தல் டைமில் ஒரு பட்டியலினத்து தலைவர் கொல்லப்படுகிறார். கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் எல்லாம் நடந்துருக்குது. அந்த நேரத்தில் வந்து ஒரு இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு போய் நின்னாங்க. திமுக தான் ஜெயிச்சது. அத்தனை அரசியல் எதிரிகளும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரே இதை பண்ணி ஈரோட்டில் நின்னாங்க. திமுக தான் ஜெயிச்சது. எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால், இதை மாத்திரம் அடிக்கோடு வச்சுக்கோங்க, தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு சீட்டில் கூட, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல, ஒரு இடத்தில் கூட பாஜக ஜெயிக்காது. ஒரு இடத்தில் கூட. யூதர்களை பற்றி பேசுகிறாங்க, அதே யூதர்கள் தான் இவங்களும். ஹிட்லர் இவங்களை ஏற்றுக்கல. ஹிட்லர் ஒரு தீவிரமான ஆரிய பற்றாளன், தெரியுமா உங்களுக்கு? ஆரியன் நேஷன் ஜெர்மன் அப்படின்னா உடனே நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் எங்கள் ஆள் ஹிட்லர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எக்ஸப்ட் இந்தியா, த ரெஸ்ட் ஆஃப் தி ஆரியன்ஸ் ஆர் ரியல் ஆரியன்ஸ். இந்தியாவில் இருக்கிற பிராமணர்களை வந்து ஆரியன் ஒத்துக்கல. அது என்னமோ தெரியல, கிளீனாக சொல்லிட்டேன், எக்ஸப்ட் இந்தியன் ஆரியன்ஸ் அப்படின்ட்டா. அதில் தான் அவங்க அடிபட்டு போயிட்டாங்க. இல்லாட்டி பெரியார் சொன்னார், ஜப்பான்காரங்க குட்டு போட்டான உடனே ஐயருக்கு பூரா எல்லாம் ஜப்பான் கற்றுக்கிட்டான், அந்த ஐயங்கார் பூரா ஜெர்மன் கற்றுக்கிட்டான், ஆட்சிக்கு வந்துட்டானா ரெடியாக ஒருத்தர். அந்த சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு? ஒரே கதை தான். லார்ட் மவுண்ட் பேட்டனுக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் HR ஐயங்கார். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக நேருவுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை வச்சு ஜெயிலில் தண்டது HR ஐயங்கார். அவர் தான் ஆர்டர் பண்ணார். இந்தியா சுதந்திரம் அடைந்து நேரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அவருடைய செக்ரட்டரி யாருன்னாக்கா அதே HR ஐயங்கார். அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு வருமா, எனக்கு வருமா? இல்லை, நான் முருகன் மாநாடு பற்றி கேட்குறேன். ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் தாங்க முருகங்கிற பேரில் இதெல்லாம் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த அண்ணாமலைக்கு சொல்லுங்க, அந்த முருகன் கட்டிக்கிட்ட காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட வள்ளி வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவள். நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் திருப்பரங்குன்றத்தில் உட்காரணும். ஏன் திருத்தணி நடத்துறது தானே? வெள்ளி தெய்வானையோட நாமர் சோலை திருத்தணியில் தான் அங்கே தேவர் குறை தவிர்த்து சினந்தணிந்து வள்ளி தள்ளு தமிழ் குரத்தி தனை மலர்ந்து காவல் தூவு புரிய வென்ற அமர்தமலை எங்கள் தள்ளு தமிழர் திருத்தணிகை மலை அங்கே நடத்துறது தானே. தெய்வானைங்கிற வந்து மேல் ஜாதிக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடத்துக்கு ஏன் போய் நடத்துகிற? அதுலேயே நீ முருகனை வந்து நீ மேல் ஜாதிக்காரனை காட்ட பார்க்குறேன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட எப்படி நான் வருவேன்? இன்னொருத்தர் இப்போ அமீர் அவர்கள் கருத்து சொல்லியிருந்தாரு, இந்த முருகன் மாநாடு மூலமாக கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாங்க, மதுரை ஒரு நல்லிணக்க மண், அந்த மண்ணில் வந்து இப்படியான சதி வேலைகளை வந்து இந்து முன்னணி செய்கிறது அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருந்தார். இப்போ அவருக்கு எதிராக நாங்கள் வந்து இந்துக்கள் யாராவது இஸ்லாமியர்களை பற்றி கிறிஸ்துவர்களை பற்றி பேசுகிறோமா, ஆனால் நீங்கள் ஏன் வந்து எங்களை பற்றி பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அவன் அதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, அந்த இது ரைட்டு தான். அது வேறு மதத்துக்காரர் எப்படி பேசலான்னு கேட்கலாம். நீ சொந்தமாக மதத்துக்காரனே நீ மரியாதை கொடுக்கலையே, அதை தான் இப்போ இந்த கேள்வி தான் கேட்குறேன். இந்த தெய்வானைங்கிற ஒரு மேல் ஜாதிக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட திருப்பரங்குன்றத்தில் ஏன் நீ மாநாட்டை நடத்துகிற? ஆக நீ மேல் ஜாதிக்காரருக்காக நான் முருகனையே மேல் ஜாதிக்காரனாக்க பார்க்குறேன். எல்லாத்துக்கு காரணமே பிராமணர்கள் தான். அவ்வளோதான். இது பல்வேறு விஷயங்கள் எடுக்கலாங்க. இப்போ ஒரு சினிமா பாட்டு வந்துருக்குது, ஏதோ முத்தமலைன்னு ஒரு பாட்டு, அதை ஒரிஜினலாக பாடினது வேற பொண்ணு. அதை விட்டுட்டு இந்த பொண்ணு பாடினதே திருப்பி போட்டு ஏன் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த பொண்ணை திருப்பி கொண்டு வரதுக்கு பார்க்குறீங்க உங்கள் ஜாதிக்காரி.
அந்த பாட்டை ஹைலைட் பண்ணுறீங்க, இந்த பாட்டை கட் பண்ணிட்டாங்கங்கிறீங்க. ஒரிஜினலாக பாடின தீ சும்மா இருக்குது, இந்த பொண்ணு ஆடுது, டான்ஸ் ஆடுது. மேடையில் ஏறி பாடினதை தவிர சினிமாவில் அந்த பொண்ணு பாடலை. இல்ல வாய்ஸ் நல்லா இருக்கு, சின்மையோட வாய்ஸ் நல்லா இருக்கு. வாய்ஸ் என் வாய்ஸ் கொடுத்தாங்க, நல்லா இருக்குது. நான் பாடியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? என்னாலையும் பாட முடியும். மறுபடியும் அந்த பிராமின் அந்த பாம்பு பெரியாரை தான் சொன்னார், பாம்பு வால் ஆட்டிக்கிட்டு இருக்க, வால் மாத்திரம் ஆடிட்டு இருந்தா கூட போதும், அந்த விஷயம் இருக்கும், ஜாக்கிரதை. பொல்லா துச்சனருக்கு அங்கம் முழுதும் விடமேயாம். அதுதான் அவங்க. இந்த மதுரையில் நடந்த முருகர் பக்தர்கள் மாநாடு தமிழகத்துல ஒரு தாக்கத்தை, இல்ல 2020 தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? நான் அதைத்தான் சொன்னேன். 71 என்ன நடந்ததுன்னு சொன்னேன். அன்னைக்கு எவ்வளோ பெரிய, அன்னைக்கு வந்து மீடியா, இந்த மீடியாவே கிடையாது, பிரிண்ட் மீடியா தான். அத்தனை பத்திரிகைகளும் அப்போ வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. சோனோட அடையாளம் தெரியுற ஆள், அந்த ஆள் ஒரு பீச்சில் கூட்டம் போட்டார் 71. 3 லட்சம் பேர். பீச்சு ரொம்ப வலியுது. கிளீனாக போட்டாங்க. அழிந்தது திராவிட இயக்கங்கள். 67 வந்த இயக்கம் 71 தொலைந்தது, ஹெட்லைன்ஸு. இதையெல்லாம் பார்த்துட்டு கருத்து கணிப்பு போட்டாச்சு. திமுக 0 மைனஸ், இது டெபாசிட் ஒரு இடத்துல கூட வாங்கக்கூடாது அப்படின்லாம் கருத்து கணிப்புலாம் போட்டாச்சு. அதில் பரிதாபம் என்ன, நீங்களும் நானும் நம்பியிருந்தாக்கா அர்த்தம் இல்லை. அவர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராயப்பா, சீஃப் செக்ரட்டரி, அவர் கொஞ்சமாவது மூளை வேணாம். அவர் எலெக்ஷன் கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க, தேர்தல் முடிஞ்சு 8 மணிக்கு. ஆரம்பத்தில் வழக்கப்படி அந்த கொஞ்சம் லீடு, காங்கிரஸுக்கு லீடு வருது. அப்போ வந்து காமராஜரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. லீடு வருது. 9:30 மணிக்கெல்லாம் போய் காமராஜர் வீட்டுக்கு போயிட்டார் சீஃப் செக்ரட்டரி ராயப்பா. ஐயா, போலீஸ் இது எல்லா வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தா நீங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறீங்க, பதவியேற்பு எங்கே வைக்கணும், எந்த ஹாலுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் சரியாக இருக்குது, எந்த டேட்டுன்னு சொல்கிறீங்கன்னா சரியாக இருக்கும், நான் சொல்கிறேன், யார் எலெக்ஷன் முடிட்டு சொல்கிறேன்னு செக் கட்டிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. 11 மணிக்கு ரிசல்ட் மாறுது. நான் இப்போ ட்ரெயினில் வரேன், சேலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். காட்பாடிக்கிட்ட வந்து நிற்கிது ட்ரெயின். தூக்கம் கலைஞ்சி போய் இறங்குறேன். ரேடியோ வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னங்க, வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது, வெஸ்ட் இண்டீஸை இந்தியா தோக்கடிச்சிருச்சு. நான் வெஸ்ட் இண்டீஸை பற்றி கேட்குறேன். சார், அதை விட கொடுமை ஒன்று சார், காங்கிரஸ்னு ஒரு கட்சி காணாமல் போச்சு சார். நான் என்னையா சொல்கிறேன், 180 இடத்துல திமுக நிற்கிது. எங்கள் அண்ணன் வந்து அப்போ எலெக்ஷன் நிற்கிறார். சேலத்தில் வந்து நிலைமை என்னன்னாக்கா காங்கிரஸ் ஜெயிச்சிருன்ற மாதிரி, எங்கள் அண்ணன் தோற்றுருவாருன்ட்டாங்க. 5 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு, நான் 7 மணிக்கு ட்ரெயின், 6:30 மணிக்கு இது புறப்படலான்னு இது பண்ணும்போது தோத்துடுவாருங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவர் ஏற்று நின்றது வந்து பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர், ஜாதியை சேர்ந்தவர் ஏற்று தான் நிற்கிறார். காங்கிரஸ்காரர் சேர்மனாக இருந்தவர், இவர் நிற்கிறாரு இங்கே. அப்புறம் 6 மணிக்கு மேலே ட்ரெண்ட் அப்படியே மாறுது. இவர் 8000 ஓட்டில் ஜெயிக்கிறார். குறைச்சல் ஓட்டு தான், ஆனால் பலமான எதிரி. அப்போ தான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், தோற்று போயிடுவேன்னு சொன்னேன், நீயே ஜெயிச்சிட்ட, அதனால் திமுக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கணும். ஏன்னா அப்போ வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆட்சி போயிடுங்கிறது. அதனால் இப்போ நீ தான், நம்ம திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரெயின் ஏறிட்டேன். காலையில் வரும்போது பார்த்தாக்கா 15 இடம். அன்னைக்கு போனவர் தான் காங்கிரஸும் காமராஜரும் போனவங்க தான் இன்னைக்கு வரல வரல. இல்லை, இன்னைக்கு ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கும் திமுகவின் மீது, இந்து அறநிலைத்துறை மீது பல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. கோயிலில் வசூல் பண்ணுறாங்க பயங்கரமா, இதெல்லாம் தடுக்கணுன்றாங்க, கோயிலை மீட்டெடுக்கணுன்றாங்க, இந்து அறநிலைத்துறைகிட்ட இருந்து மீட்டெடுத்து நம்ம வந்து தனிச்சையாக செயல்படணுன்றாங்க. இதெல்லாம் இருக்குல்ல. கரெக்டு. இப்போ அண்ணாமலை ஒரு தடவை மழை பெஞ்ச போது, 2 வருஷத்துக்கு முன்னே மழை பெஞ்ச போது, ஒரு கணுக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டிக்கிட்டு போனார். கத்திக்கிட்டே போனார், பார்த்தீர்களா வெள்ளம் ரொம்ப வடிகிறதுன்னு. அங்கே ஒரு அம்மா குழந்தைய வச்சுட்டு நின்றுச்சு. சரி, நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்கன்னுச்சு. போட்டை சுருட்டார், எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டார். மக்கள் தெளிவாக இருக்காங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்படித்தான் இவங்க தலையெடுத்து போகணுன்னா இருந்தாக்க போட்டுங்க, பார்க்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி என்ன, இப்போ திமுக வந்து ஒரு தடவை தானே வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி அதிமுக தானே இருந்தது, இவங்க தானே இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமில்ல. இத்தனை கேள்விகள் அவங்க மேலேயும் தானே இருக்குது. இல்லை, இன்னைக்கு அதிமுக அந்த மாநாட்டில் போய் பங்கேற்குது. முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜிலிருந்து RB உதயகுமார்,
இப்படி பல மூத்த தலைவர்கள் போய் அங்க பங்கேற்கிறாங்க. அங்கே இருக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு அமலாக்கத்துறை வராது வீட்டுக்கு. இல்ல மதசார்பற்ற கட்சி இல்லையா அதிமுக? அதெல்லாம் பேசக்கூடாது. நாளைக்கு நான் போகலன்னா என் கதி என்ன வருது? ஏற்கனவே என் சம்மந்தி வீட்டில் ரெய்டு பண்ணிவிட்டீங்க. என்ன சும்மா விட்டு வச்சுக்கிறீங்க. அப்புறம் செல்லூர் ரேஜெல்லாம் போகல, அப்புறம் வேலுமணிலாம் போகலன்னா என்ன வருது? எடப்பாடி நேற்று கூட வெயில் எடுத்தாரு. அந்த ஒரு முருகர் மாதிரி. வேலை எடுக்கிறது யாருமே தப்பு சொல்ல முடியாதுங்க. நான் தான் சொல்றேனே, உனக்கு வேற கதி இல்லை. திராவிட கடவுளை நீ ஏத்துக்கிட்ட அதுக்கப்புறம் என்ன இருக்குது? முடிஞ்சு போச்சு. முருகர் மாநாடு தாண்டி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நடக்குது கோயம்புத்தூர்ல. மோகன் பகவத் இருக்காரு. அந்த விழால எஸ்பி வேலுமணி போய் கலந்துக்கிறாரு. அது அது அவங்களுக்கு கொள்கை. போகலன்னாக்கா அது ஒரு ரெய்டு வச்சுன்னு என்ன ஆகுது? மடியில் காணாங்க, போய் ஆகணும். இல்ல அதிமுக தொண்டர்கள் அதே மனநிலைக்கு வந்துட்டாங்களா? அதிமுகவில் தொண்டர்கள் இருந்தாலும் அந்த மாநிலத்துக்கு வந்திருப்பாங்க. கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. விஜய் நடத்துகிற ஆரம்ப மாநாட்டுக்கு எத்தனை கோடி பேர் சேர்ந்தாங்க? நீங்கள் தான் சொல்லுங்க. 1 கோடி பேர். எது அந்த எந்த ஊரில் ஏதோ ஒரு விக்கிரவாண்டியில் 1 கோடி பேர். மகாபலிபுரத்தில் பாமக கூட்டம் நடத்துது, அங்கே 1 கோடி பேர். இப்போ இவங்க நடத்துகிறாங்க 1 கோடி பேர். எதுங்க இப்போ தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது? 1 கோடி பேர் யாரு? இவங்க எந்த கட்சி? ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஆளுங்க இருக்காங்க, எங்கே கூப்பிட்டாலும் போய் இது பண்ணுறாங்க. சர்க்கஸ் கூடார மாதிரி. இதை வச்சுக்கிட்டுலாம் பேசாதீங்க. திமுகவுக்கும் பொருந்தும்ல இப்போ. ஆமாம், கூட்டத்தை வச்சுட்டு பேசுனீங்கன்னா கதை நடக்காது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்கிட்ட காசு இல்லைங்க. காந்தராஜ் பேசுகிறான்னு சொல்லி நாங்கள் அந்த ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களே கேட்குறாங்கல்ல, எத்தனை பேர் இங்கே மேடையில் பேசுவாங்க, எவ்வளோ பெரிய சைஸில் மேடை வேணும், எந்தெந்த இடத்துலாம் கொடி நடணும் சொல்லிட்டாங்க. அந்த குட்டி யானையில் கொண்டு வர்றாங்க, டொப்பு டொப்புன்னு மாட்டிட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் தொண்டர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. திராவிட இயக்கங்கள்லாம் ஆரம்பித்த போது ராத்திரியில் நாங்கள்லாம் போய் என்ன பண்ணுவோன்னா, சணல் கயிறை வச்சுக்கிட்டு அதை காகிதத்தை முக்கோணத்தமாக வெட்டி பசையை வச்சு ஒட்டி தோரணம் கட்டுவோம். தொண்டர்கள் அப்படி இருந்தோம். அண்ணா வந்து 7 மணிக்கு பேசுகிறாருன்னு போடுவாங்க, 10:30 மணிக்கு தான் வருவார். 3 மணி நேரம் உட்காந்துருப்போம், காத்திருந்து கேட்டோம். அது அன்னைக்கு இருந்தது இயக்கத்தின் மேலே இருந்த பற்று. அந்த ஜுவாலை இன்னும் அணையில், அந்த ஜுவாலை இன்னும் இருக்குது. அந்த தீப்பந்தம் அந்த அப்போ கிளம்புன அந்த பொறி இன்னைக்கு வரலாம் அணையில், இன்னைக்கு வரல இருக்குது. 67 வந்த திராவிட இயக்கத்தை என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? 49ஆம் வருஷம் அண்ணா கட்சி ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து நீங்கள் எதிர்த்து தான் பண்ணி. பெரியார் ஒரு வார்த்தை கூட எழுதுனது கிடையாது எந்த ஆட்சி ஊடகம். அண்ணாவுக்கு என்ன போடுவாங்க? கூட்டமே அண்ணாவுக்காக வந்திருக்கு. அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக், அவரும் பேசினார். திராவிட இயக்க எழுச்சி இன்னும் உயிரோட்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்லுங்களேன், இல்லைன்னு சொல்லுங்களேன். அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ நேரம் நம்ம எனக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அடிய தொடையெல்லாம் ஆடுது, முழங்காலு கீழே உங்களால் நிற்க முடியல, பயத்தில் தான் வந்து பேசிக்கிட்டு இன்னுமா அங்கே உயிரோடு இருக்குது ஆமான்னு சொன்னால் இன்னும் மயக்கடிச்சு கொடுத்துருவீங்க. அதுக்கு என்ன பண்ணுது? உங்கள் தொடர்நடி இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துக்கிற பிறகு எதுக்குங்க கேள்வி கேட்குறீங்க? தான் நான் முடிஞ்சு போச்சே, உலகமே அவங்கக்கிட்ட வந்தாச்சு. விஜய்க்கு 1.5 கோடி, இவங்களுக்கு 1.5 கோடி, எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா தமிழ்நாட்டு ஜனத்தொகை ஏறத்தாழ 50 கோடிக்கு வருது. உங்கள் கணக்கு பிரகாரம் எதை நம்பர் சொல்றீங்க? ஊடகங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறது ஒன்று தான், விளம்பரம் கொடுக்கலாம், தலைவர்கள் ஆக்கிட முடியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்காமையே சில விஷயத்த சொல்கிறேன். தீவிரவாத தாக்குதல், புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஊராக போகிறார். நெகட்டிவாக மாறிடுச்சு அத்தனையும். புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்த அப்படி ஒரு 2 நாள் கழித்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு பாகிஸ்தானுக்கு காசு கொடுக்குறாங்க. 40 நாடுகள் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை, அதுவுமே அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு. இப்போ இஸ்ரேல் போர் தொடுச்சுன்னா அந்த நாட்டு மக்கள் இஸ்ரேல் பக்கம் இருக்காங்க, ஆனால் இந்தியர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து நம்ம போர் தொடுத்தோம்னா அதில் கேள்வி கேட்கறது, நமக்கு எதிராக செயல்படுறது, அப்படியான வேலைகளை ஈடுபடுறாங்க சில ஆட்கள் இங்கே. அதே கேள்வி தான் அண்ணாமலை பார்த்து வைக்கிறேன். பாஜக மற்ற மாநிலங்கள் அந்த மாநிலத்துக்காக தான் போராடும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக மாத்திரம் என்னத்துக்கு அவனுக்கு வால் பிடிக்கிற, துரோகம் பண்ணுற? ஆந்திராவில் இருக்கிற பாஜக பாருங்க, ஆந்திராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. கர்நாடகாவில் இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா அந்த பாஜக கர்நாடகாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. காவிரிக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆளை அங்கே பேசணும் தானே அண்ணாமலை. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொன்னவன் தானே அவன் பேசுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு துரோகி இந்த ஆள்.
இங்கே வந்து கதையை மாற்றிக்கிட்டாரு. உன்னை எப்படி நம்பி வர சொல்கிறேன்? நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா நான் கன்னடா அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் பேசினேன். இந்த ஆள் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு இந்த ஆள். இந்த துரோகி பேசுகிறாரு, இப்படி பேசலாமான்னு யாருடைய தலையெழுத்துங்கிறது இதுதாங்க. சாத்தான் வேதம் ஓதுகிறதுங்க இதுதான். நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.